வணக்கம் தமிழா தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ, ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? அப்படி பண்ணுறனால நம்மளோட சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு சங்கு தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னொரு சேனலோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது, சேனலோட லிங்க்கை அங்கே கொடுக்குறது, என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுற வேலைக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்பேம் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஆபாச வார்த்தைகளில் பேசுகிறது, இப்படி எல்லாமே வந்துட்டு ஸ்பேம் கமெண்ட்ஸில் வந்துடும். ஸ்பேம் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனலை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம்னு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னா உங்களால் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடு, ஒரு 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களால் வீடியோ போட முடியாமல் போகலாம். மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது, ரெவன்யூ உங்களுக்கு வராது, இல்லை வீடியோ கூட போட முடியாமல் கூட போகலாம். ஆனால் முக்கால்வாசி சேனலை டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்களோட கான்டாக்ட் நம்பர் அல்லது வீடியோ லிங்க்ஸு, சேனலோட லிங்க்கு, உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான மெசேஜஸ், இது எதையுமே வந்துட்டு யாருக்குமே பண்ணாதீங்க. இது ஸ்பேம் தான். இன்னொரு சைடு, நீங்கள் வந்து சேனலை வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களோட வீடியோஸை நீங்களே திருப்பி போட்டு பார்க்குறதும் வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். இதை வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மொபைலில் இருந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, ஜிமெயிலில், அதுலேருந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்படி எல்லாமே வந்துட்டு உங்கள் மொபைலில் இருந்து தான் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக யூடியூப்புக்கு தெரியாமல் எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. அதனால் தயவு செஞ்சு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணாதீங்க. நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். செஞ்சு பார்ப்போம், செஞ்சால் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் இப்போ மெயினாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்டயாவது சொல்லி என் வீடியோ பாருமாப்பில் நீ டெய்லி அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது திருப்பி உங்கள் வீடியோவை போட்டு பார்த்துட்டே இருந்தாலும் அந்த ஐடியை வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதிலிருந்து வந்து அதிகமாக வியூஸ் போய்கிட்டே இருக்குது குறிப்பிட்ட சேனலுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஸ்பேமில் போயிடும். இது எல்லாமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு பிரச்சனையாக தான் வந்துட்டு மாறும். அதனால் தயவு செஞ்சு இது எதையுமே பண்ணாதீங்க. உங்கள் சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டை வீடியோவாக ரெடி பண்ணி போடுங்க. அத்தோடு உங்கள் வேலை முடிஞ்சுது. திருப்பி அந்த பக்கத்தே நீங்கள் போகாதீங்க. அந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதோட விட்டுருங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அந்த சேனலில் ஒரு வீடியோவை யோசித்து க்ரியேட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஒரு 10 வீடியோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனலில் போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்கள் செய்கிற இந்த சின்ன தவறுகள்னால மொத்தமாக அம்பேல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு தெரிஞ்சு யாராவது இதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. உங்கள் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. உங்கள் கண்டென்ட் போதுங்க. கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டென்ட்டை பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஷேர் பண்ண சொல்கிறது, இது எல்லாத்தையுமே உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ்க்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதர் சேனலில் போயிட்டு தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.